போதுமான அளவு குப்பை கிடைக்காததுனால அதை மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு பிளேஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இல்ல புரியல. ஸ்வீடன் தங்க கிட்ட இருக்க குப்பைகளை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பவர் பிளான்ட்டை டிசைன் பண்றாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு வர குப்பையில 39% ரீசைக்ளிங் பண்றாங்க, 59% எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2% மக்கும் குப்பையை மண்ணுக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் டன் வேஸ்ட்டை இந்த பவர் பிளான்ட்ல ரீசைக்ளிங் பண்ணிருக்காங்க. ஆனா 2023க்கு அப்புறமா ஸ்வீடன்ல குப்பையோட அளவு கம்மியானதுனால இவங்க அந்த பவர் பிளான்ட்டை இயக்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. காரணம், எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த 59% குப்பை கிடைச்சா மட்டும்தான் அவங்களால இந்த 39% குப்பையை ரீசைக்கிள் பண்ண முடியும். ஆனா இப்போ போதுமான அளவு குப்பை கிடைக்காதனால ஸ்வீடன் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் கிட்டவும் எங்க கிட்ட குப்பையை ரீசைக்கிள் பண்றதுக்கான இடம் இருக்கு, ஆனா போதுமான அளவு குப்பை இல்ல, உங்களோட குப்பையை எங்களுக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டு அந்த குப்பையை இம்போர்ட் பண்ணி இந்த இடத்த நடத்திட்டு வராங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரதுக்கு கியூரியஸ் நண்பனை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.